யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் முருங்கைக்காய் வச்சு ஒரு பிரட்டல் கறி செய்ய போகிறோம். வாங்கோ பார்ப்போம். முருங்கைக்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், இறால், கருவேப்பிலை, முட்டை, உப்பு, முதலாம்பால், ரெண்டாம் மூண்டாம்பால், மிளகாய்த்தூள், வெந்தயம். வாங்கோ இப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் அடுப்பில் முருங்கைக்காயை போடுவோம். காலையும் போடுவோம். கருவேப்பிலை எல்லாத்தையும் போடுவோம். ஒன்றுக்கு பத்தாலும் இருந்தால் போடுவோம். பச்சை மிளகாய், வெந்தயம் 2 கிலோ கொஞ்சம் போடுவோம். உப்பு அளவாக போடுங்க. இப்போ இதுக்குள்ள 2ஆம் 3ஆம் பாலை விட போகிறோம். அரைவாசி தான் விடணும். சட்டியில் அரைவாசிக்கு பாலை விடுங்கோ. இந்த சில காய்கள் களிக்காய்ன்ற ஒரு கொதியிலேயே அவிஞ்சிடும். இது கடையில் வாங்கினது இந்த மாதிரியானு தெரியல. தூளையும் போட போகிறேன். இது நாங்கள் வீட்டில் செய்த தூள். இன்னும் கொஞ்சம் இந்த தூளுக்கு மேலே விட்டு கிளக்கி விடுவோம். சில காய்கள் மரக்காய்கள் மாதிரி அவியாது. அடுப்பை மூட்ட போகிறோம். இது ஒரு கொதி வேறு மட்டும் இப்படியே விடுவோம். திறந்து பார்ப்போம். கொதி வேற துவங்கிட்டுது. நாங்கள் பிரட்டிப்போம். மூடி விடுவோம். இந்த தூள்கள் எல்லாம் கீழே போத்தக்கனவா வடிவாக இருக்க பிரட்டணும். இது பிரட்டல் கறி. அப்படியே முருங்கைக்காயோட அந்த கூட்டு பிரண்டு வரணும். இனி அவியல முருங்கைக்காய் கொஞ்சமாக அவியட்டும். நாங்கள் இப்போ முதலாந்தரம் கிளறி போட்டு போய் இப்போ 8 நிமிஷத்துக்கிட்டே ஆச்சுது. இப்போ பார்ப்போம். இப்போ நாங்கள் முருங்கைக்காய் அவிஞ்சா காணும். கூட அழுக அவியப்படாது. ஓரளவு அவிய இப்போ நாங்கள் இந்த முருங்கைக்காய் எடுத்து பார்ப்போம். அவியாமலும் இருக்கப்படாது. இந்த அவிஞ்சிட்டுது. இந்த உலகம் காணும் எங்களுக்கு அவிஞ்சது. அப்போ நாங்கள் இந்த புதல் பாண்டர் கொஞ்சத்தை விடுவோம். இது சின்ன அகப்பை. இதுக்குள்ளாட வராது பால் பெருசாக. இது இப்படியோ ஒற்று கொதி மட்டும் கொதிக்க விடுவோம். அதை மூடி ஒரு கொதி கொஞ்சம் நல்லா கொதிக்க மாட்டோம். ஒற்று கொதி விடுவோம். நாங்கள் ஒரு கொதி கொதிச்சிட்டு இனி நாங்கள் இந்த முட்டையை அடித்து இதுக்குள்ளே விடுவோம். நல்லதோ கூடாதுன்ற பார்க்குறதுக்காக இதுக்குள்ளே விட்டுட்டு அதுக்குள்ளே விடுவோம். பார்த்தோம். இப்போ இதில் இருக்கிற மேலதிகமான அந்த தண்ணிகளுக்காகத்தான் நாங்கள் இந்த முட்டையை விட போகிறோம். இந்த பிரண்டு தண்ணியை இந்த குழம்பொண்டும் இருக்காது. இப்போ இதை இதுக்குள்ளே விடுவோம். இருக்கிற குழம்புகள் எல்லாம் இந்த தன்மையெல்லாம் இந்த முட்டை இழுத்து கூட்டாக்கி விடும். மேலதிகமான தண்ணி எல்லாம் எடுத்துக்குது. இனி முருங்கைக்காயில் இவ்வளோ கூட்டும் பிடிச்சி கறி சாப்பிடல நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் இதுக்குள்ள கொஞ்சம் வெந்தயத்தை தூவி அது வாசத்துக்காக தான் இந்த வெந்தயம் கடைசியாக தூவினாங்க. பெருசாக கைக்காதவங்க கேட்பீங்க.
அது வைக்காது வாசமாக இருக்கும். சஜ்ஜியை துறக்கலாம் நல்ல ஒரு மனம் வரும். தண்ணி முழுக்க வறண்டு போச்சுது. நான் மூடி அடுப்பை நிப்பாட்ட போகிறேன். இதே மாதிரி சமைச்சு பாருங்க. எப்படி இருந்தான்னு சொல்லுங்க. திறக்காதீங்க, சூடாறு மட்டும் திறக்காதீங்க. கறி ஆறிட்டு நாங்கள் திறந்து பார்ப்போம். இதில் ஒரு கூட்டு தண்ணியே இருக்காது. எல்லாம் இந்த இதோடையே கலந்து வந்துடும். வேணுங்க இது சாப்பிடவும் நல்லா இருக்கும். ஒரு வித்தியாசமான ருசியாக இதுவும் இருக்கும். இதே மாதிரி செய்து வேறுங்க. இப்படியே வரும். நாங்கள் இதுக்கு பாலும் கணக்க விடையில. நாங்கள் குழந்த பாலில் அப்படியே மிச்சம் கிடக்குது. கொஞ்சம் தான் போட்டு காய்ச்சினாங்க. இதே மாதிரி செய்து வேறுங்க. இப்படியே வரும். எப்படி இருக்குதுன்ட்டு எழுதுங்க.